அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை மனம் ஒப்புக்கொள்ளாத வகையிலும் இந்த உலக பந்தம் என்பது நீண்டு கொண்டேதான் போகும். பிறப்பு இறப்பு என்கிற நிலைகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஓரளவுக்கு பக்குவத்தை பெற்றான பிறகு சமாதி என்பது கைகூடுகிறது. சமாதியோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை. அதன் பிறகும் நம்முடைய பயணம் நீள்கிறது என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்று பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே இன்னும் பல நுணுக்கமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் வாருங்கள். பலி என்கிற அசுரன் தன்னை பற்றி சிந்தித்து பார்த்ததின் காரணமாக சமாதி நிலையை அடைந்தான். அவனுடைய சமாதி நிலையை பற்றி அஞ்சியிருந்த அவனுடைய படையை சார்ந்தவர்களுக்கு அசரகுருவாகிய சுக்கராச்சாரியார் காட்சி கொடுத்து, பலி இப்போது சமாதியில் இருக்கிறான், சீக்கிரமே அவன் மீண்டு வருவான், அப்போது அவனை நீங்கள் வேறு விதமாக பார்க்கலாம் என்று சொல்லி மறைந்தார். அடுத்து என்ன என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 1000 தேவ வருஷ காலம் பலியானவன் சமாதியில் இருந்து பிறகு கண்வழித்ததும் தன் பரிவாரங்கள் எதிரில் இருப்பதை கண்டான். இவ்வளவு சீக்கிரம் இவர்கள் திரும்பி வந்ததைக் கண்டு வியப்படைந்தான். ஏனெனில் தான் ஒரு கண நேரம்தான் நிம்மதியுடன் இருந்ததாக தோன்றிற்று. அதனுள் சம்சாரம் முன்வந்ததே என்று மனம் சலித்தான். பிறகு சற்று ஆலோசனை செய்ததில் தனக்கு மோட்சத்தை பற்றிய ஆவல்தான் எதற்கு, ஏன் சம்சாரத்தை பற்றி வெறுப்பு கொள்ள வேண்டும், எதுவும் தனக்கு அபேட்சை இல்லை, வேண்டாம் என்பதும் இல்லை, எதேச்சையாக வந்ததை அனுபவிக்க வேண்டியதே தனக்கு முறை என்ற முடிவுக்கு வந்தான். பிறகு தன் பரிவாரங்களுடன் கலந்து ராஜ்ய விஷயங்களை முன்போலவே கவனிக்கத் தொடர்ந்தான். ஆனால் அவைகளில் யாதொரு பலனையும் கருதவில்லை. இங்கே ஒரு விளக்கத்தை சொல்லியாக வேண்டும். 1000 தேவ வருஷ காலம் பலி என்பவன் சமாதி நிலையில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ வருடம் என்றால் என்ன? மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கருதி இருக்கக்கூடிய வருடம் என்பது என்ன? நாம் கருதி இருக்கும் வருடம் என்பது 365 கால் நாட்களை கொண்டது. மனிதர்களுடைய பூரண ஆயுள் என்பது 120 ஆண்டுகள். பொதுவாக 100 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டாலும் மனிதர்களுடைய 100 ஆண்டுகள் என்பது ஒரு தேவ பகல் அல்லது தேவ நாள் என்றும் கூட சொல்லப்படுகிறது. அதாவது 100 ஆண்டுகள் என்பது ஒரு தேவ நாள் என்று கொண்டால் இப்படிப்பட்ட 365 நாட்களை கொண்டது ஒரு தேவ வருஷம் என்றாகும். இதைத்தான் தேவ வருஷ காலம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட 1000 தேவ வருஷ காலத்திற்கு மகாபலி என்பவன் சமாதி நிலையிலே இருந்தான் என்று குறிப்பிடுகிறார். பிறகு அவன் கண்வழித்த போது அவனுடைய பரிவாரங்கள் எதிரே இருப்பதை கண்டான் என்று குறிப்பிடுகிறார். இது சற்று விந்தையாக தோன்றவில்லையா? மகாபலி என்பவன் 1000 தேவ வருஷ காலத்திற்கு சமாதியிலே இருந்தான். கண் திறந்து பார்த்தபோது அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் அவனோடு இருந்தன என்று சொல்லுவதன் காரணம் என்ன? இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? மகாபலி கடுந்தவம் இயற்றியதன் காரணமாக சமாதி நிலைக்கு சென்றான். அவனுடைய படைகள் சேனைகள் எந்த விதமான தவமும் செய்யவில்லையே. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி மகாபலிக்கு இணையாக இத்தனை காலம் வாழ்ந்திருக்க முடியும்? மேலும் மகாபலி ஒரு கண நேரம் மாத்திரமே சமாதிக்கு சென்று திரும்பியதாக உணர்ந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அவனுடைய படை சேனைகள் இன்னமும் உயிரோடு இருக்க முடியும்? இந்த வினா வருகிறது அல்லவா? ஆம், இதற்கான விளக்கத்தையும் நாம் பார்த்து விடுவோம். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே விருப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்டவைதான் இந்த அசுரனுடைய மனதையும் மனதிலே உதிக்கக்கூடிய எண்ணங்களையும் குறிக்கிறது. அசுரனின் மனதிலே உதித்த எண்ணங்கள் தான் இங்கே அவனுடைய படைத்தலைவர்களாகவும் சேனைகளாகவும் இருக்கிறது. எத்தனை காலம் கழித்து வந்தாலும் மாண்ட உடல் எடுத்துவிட்டால் அந்த உடலிலே வாழ்ந்திருக்கக்கூடியவனுக்கு வெறுப்பு என்பது வந்து விடுகிறது. சமாதி நிலையில இருந்து ஒரு யோகியாக தன்னை மாற்றிக்கொண்டு கண்வழித்த போதும் கூட மனித உடலை சுமந்துவிட்டால் இந்த உடலுக்கே இயல்பாக உள்ள வெறுப்புகள் மற்றும் உலக பற்றுக்கள் வந்து விடுகின்றன என்கிற கருத்து இங்கே நிறுவப்படுகிறது. அதன்றியும் நல்ல பக்குவத்தை பெற்றுவிட்ட ஒரு ஆன்மா மறுபடியும் ஒரு உடலை எடுத்து வந்தாலும் கூட அந்த உடல் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகின் மீது எந்த விதமான பற்றும் வைக்காது
பக்குவப்பட்ட ஆன்மாவாக அது இருக்கும் என்பதே கருத்தாகிறது. இதன் பிறகு ஒரு நாள் தன் ஐஸ்வர்யங்களை எல்லாம் தர்மம் செய்ய தீர்மானித்து அதன் பொருட்டு ஒரு யாகத்தை மேற்கொண்டு 3 லோகத்திலும் தகுந்தவர்களை எல்லாம் வரவழைத்து ஏராளமாக தானம் செய்தான். முனிவர்களும் தேவர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்ததால் நாராயணனும் வந்திருந்தார். அப்பொழுது தேவலோகம் இந்திரனுடைய அரசாட்சிக்கு உட்பட வேண்டிய கிரமத்தை நாராயணன் அறிந்து, மேலும் இந்திரன் அதன் மேல் கண்ணாய் இருப்பதையும் உணர்ந்து, தவிர பலியானவன் ஞானத்தை பரிபூர்ணமாக அடைந்து ராஜ்யத்தில் யாதொரு இச்சையும் இல்லாமல் இருப்பதால் கிரமத்தை பூர்த்தி செய்விக்க இதுவே நல்ல சமயம் என்றும் அறிந்து கொண்டார். ஆகையால் ஒரு சூழ்ச்சியினால் தானம் வாங்கும் முறையை கொண்டு பலியை பாதாளத்தில் தள்ளிவிட்டார். அப்படி தள்ளப்பட்டும் பலியானவன் அதை பற்றி ஒரு சிந்தனையும் இன்றி எப்பொழுதும் போல் சமநோக்கத்தில் இருந்து கொண்டு பாதாளத்தில் சர்வசுகியாய் இருந்து வந்தான். ஆனால் சில காலம் கழித்து அவன் மீண்டும் இந்திரனுடைய பதவியை அடைய நேரிடும். ஆகையால் ராமா, நீயும் இந்த பலி சக்கரவர்த்தியைப் போல் பூர்ண பிரயத்தனத்துடன் இந்த சாந்த நிலையை அடைய முயற்சி செய்வாயாக. மற்றபடி நீ பக்குவமடைந்திருப்பதை உன் வாக்கின் நடையிலிருந்தே அறிவேன். நீ வெகு சீக்கிரம் ஜீவன் முக்தனாவாய். ஆகையால் அதைரியத்தை விட்டு லோக விஷயங்களில் வெறுப்பின்றி மனத்தை நிர்மலமாக வைத்துக்கொண்டு உன் கடமைகளை செய்து வருவாயாக என்று கூறுகிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த பலி சக்கரவர்த்தியின் கதையை நாம் வேதவிதமாக அறிந்திருக்கிறோம். பிரகலாதன் என்கிற மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் ஒருவன் இருந்தான். அந்த பிரகலாதனுடைய பேரன்தான் இந்த மகாபலி என்று சொல்லப்படுகிறது. இந்த மகாபலியிடத்திலிருந்து அசுரத்தன்மையை அழித்துவிட வேண்டும் என்று கருதியிருந்த மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டார். 3 அடியிலே ஓரடியை ஆகாயத்தையும் ஓரடியை பூமியையும் அளந்து விட்டார். 3வது அடிக்கு இடம் கேட்டபோது பலி தன்னுடைய தலையை காட்டினான். அவன் தலையிலே அழுத்தி அவன் பாதாளத்திற்குள்ளே தள்ளிவிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இன்றைக்கும் மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை மலையாள தேசத்து மக்கள் அத்தப்பு கோலமிட்டு மிகுந்த கோலாகலமாக கொண்டாடி வழிபடுகிறார்கள். மகாபலி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாளிலே வந்து தங்களுக்கு ஆசி வழங்குவதாக கருதியிருக்கிறார்கள். உண்மையை சொல்வதென்றால், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதே அவன் ஞானத்தை அடைகிறான். ஞானத்தை அடையக்கூடிய ஒருவன் பக்குவப்படுவதற்கு மிகுந்த பிரயாசை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. சுய விசாரணை என்பது அவசியமாகிறது. ராமன் பற்பல விதமாக வினாக்களை விடுத்து வசிஷ்டரிடமிருந்து ஞானத்தை அறிந்து கொண்டிருந்தாலும் கூட வெறுமனே காதுகளால் கேட்டறிந்த தத்துவங்கள் முத்திக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டாது என்பதை நன்கு உணர்ந்திருந்த வசிஷ்ட மகாமுனிவர் ராமனிடம் சொல்கிறார், உனக்கு ஓரளவு விளக்கம் தெரிந்துவிட்டது, ஆனால் இது மாத்திரம் போதாது. எனவே நீ இந்த உலக வாழ்க்கையை வெறுப்பில்லாமல் நிர்மலமாக இருந்து வாழ பழகிக்கொள். அப்படி பழகி வரும்போது கர்மவினைகளுக்கு அனுசரித்து மெல்ல மெல்ல பக்குவம் என்பது ஏற்பட்டுவிடும். ஒரே நாளில் இது கிடைத்துவிடாது. உன் கடமைகளை செய்து கொண்டே நீ உண்மையான யோக மார்க்கத்தில் மனத்தை செலுத்தியவனாக இரு. காலம் கனிந்து வரும். அப்போது உண்மையின் தத்துவம் என்பது உனக்கு புரிந்துவிடும். அதுவரையிலும் காத்திரு என்று சொல்லுகிறார். இது பகவான் ராமருக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட கருத்தல்ல, நம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட கருத்து. யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய நம்மில் பலருக்கு அவசரம் என்பது இருக்கிறது. அவசரமாக ஞானத்தை அடைந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. அவசரப்பட்டு எதையும் சாதித்து கொண்டு விட முடியாது. பொறுமையாக காத்திருந்து சுய விசாரணை செய்து கடுந்தவம் இயற்றியதின் காரணமாகவே ஒருவன் ஞானியாக முடியுமே அல்லாது சுலபமாக யாரோ ஒருவர் கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கருதியிருப்பது மடமையாகும். இதைத்தான் இன்று நாம் பார்த்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் மூலமாக அறிந்திருக்கிறோம். வசிஷ்டர் தொடர்ந்து ராமருக்கு பல நற்கருத்துக்களை சொல்லி வருகிறார். மகாபலியின் தாத்தாவாகிய பிரகலாதனை பற்றிய கதையையும் கூட சொல்ல வருகிறார். அதையெல்லாம் அடுத்த பதிவுகளிலே பார்க்க இருக்கிறோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.